மீடியா நேயர்களே, நான் உங்கள் விஜய் யாமினி பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம கூட சீனியர் ஜர்னலிஸ்ட் உமாபதி சார் தான் இருக்காரு. சார் வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா சார்? நல்லா இருக்கேன். இந்த டிவிகேல வந்துட்டு ஜாயின் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து சினிமா சார்ந்தவங்களா இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸா இருக்காங்க, ரீல்ஸ் பண்ணி ஃபேமஸ் ஆறவங்களா இருக்காங்க. எதனால இவங்க வராங்க? எதுக்குமா இருக்கட்டும்மா, பாவம் இல்லையா அவங்களாம்? அப்படி இவங்க தான் அரசியலுக்கு வரணும், இவங்க தான் சினிமாவுக்கு வரணும்னு தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுக்கு தெரிஞ்ச வழியில அவங்கவுங்க வராங்க. ஏன்னா விஜய் அவர்கள் வந்து பாரபட்சமே இல்லாம எந்த காஸ்டும் எந்த ஒரு ரிலிஜனும் பார்க்காம தான் ஆள் எடுத்துட்டு இருக்காரு அப்படிங்கும் போது ஆமா, அதுல என்ன இருக்கு? அது நல்லது தானம்மா. இப்போ நாளைக்கு உங்களுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது. உள்ளாட்சி தேர்தல் வருது, மேயர் ஆகலாம் நீங்கள் ஃப்ரீயாக மாதிரி. இல்லை நீங்கள் உங்கள் சொந்த ஊரில் ஆகணுன்னா கூட திருநெல்வேலியில் ஆகலாம், தஞ்சாவூரில் ஆகலாம். எல்லாத்துக்கும் வாய்ப்பு இருக்குல்ல. அது ஏன் நீங்கள் தடுக்கிறீங்க? யூடியூப்பில் இருந்தீங்க வாங்கம்மா, இந்த மாதிரி வாய்ப்பு கொடுக்கறது நல்லது அப்படின்னு. நல்லது தானே அது. நாளைக்கு இப்போ நீங்கள் போகிறீங்க, உள்ளாட்சி தேர்தலுக்கு இன்னும் 6 மாதம் இருக்குது, அதுக்குள்ளே பயங்கர எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி பொண்ணு நல்லா பேட்டி எடுக்குது, சரி தூத்துக்குடி மேயர் ஆகிடலான்னாங்கன்னா சந்தோஷம் தானே. அப்புறம் ஏன் இப்போ ஒரே இதுக்குள்ளே இருக்கிறவங்கள ஏன் நீங்கள் வந்து இந்த மாதிரி தப்பாக சொல்கிறீங்க? சோசியல் மீடியாவில் தான் நீங்களும் இருக்கீங்க. சோசியல் மீடியாவில் இருக்கிறவங்கள ஏன் தப்பு சொல்கிறீங்க? வரட்டுமே, வளரட்டுமே. நாளைக்கு நீங்கள் கூட வரலாம். அதுதான் நான் சொல்கிறேன். வேணாம் நான் சொல்லிடுறீங்க, டக்குன்னு சீட்டு கொடுக்குறாங்க. இப்போ திருச்சியில் நீங்கள் நில்லுங்கம்மா, பல்வேறு பேர்களை சொல்கிறாங்க. ஆனால் யாரும் வேணாம், நான் புதுசாக ஒரு ஆளை நிறுத்துறேன்னு சொல்லி நிறுத்தினா வேணான்றீங்களா? ஸோ அப்போ வந்து சோசியல் மீடியா வந்து நீங்கள் வந்து ஒரே தொழிலுக்குள்ளே இருக்கும்போது அவங்கள தப்பாக பார்க்கக்கூடாது சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிங்கப்பெண் அதிரடி படை பற்றி வந்துட்டு முன்னாடியிலேருந்து இருந்துட்டு தான் இருக்குது ஒரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறத்துலேருந்து. பட் இப்போ வந்துட்டு இந்த ட்ரோன்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, அதில் நிறைய ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. இப்போ வந்துட்டு நல்ல சேஃபாக வந்துட்டு பொண்ணுங்களாம் இருக்கிற மாதிரியான ஆக்டிவிட்டிஸ் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை தெரியல, பிள்ளைங்கிட்ட தான் கேட்கணும். பிள்ளைங்க நமக்கு எப்படி தெரியும்? பிள்ளைங்க சேஃப்டியாக இருக்காங்களான்னு அவங்ககிட்ட தானே கேட்கணும். இப்போ ட்ரோன் வருதுன்னா, இப்போ ட்ரோன் வெளியில் பார்த்தாலே பறந்துகிட்டு இருக்குமே, பார்த்தீங்களா இல்லையா? வரும்போது உங்களுக்கெல்லாம் பின்னாடி வந்திருக்குமாம்மா ட்ரோனு பாதுகாப்புக்கு? வரலையா? நீங்கள் எதில் வந்தீங்க? 2 வீலர்லேயே ஆட்டோவில் வந்தீங்களா? ஆட்டோவில் வந்தால் ட்ரோன் கொஞ்சம் ஆள் யாருன்னு தெரியாமல் வந்துருக்கும். நீங்கள் 2 வீலரில் வந்தீங்கன்னா நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். சரி, நமக்கு இவ்வளோ பாதுகாப்பு கொடுக்குறாங்களா அப்படின்னு. எந்த பெண் ரோட்டில் வந்தாலும் சரி, முன்னாடி ஒரு ட்ரோன் பின்னாடி ஒரு ட்ரோன் பறக்கும். நீங்கள் பார்த்தாலே தெரியும். 2 வீலரில் போகும்போது பாருங்கள். ஆனால் அதே சிங்கப்பெண் படை வந்துட்டு ஒரு காலேஜ்க்கோ ஸ்கூலுக்கோ போய் அவேர்னஸ் கொடுக்குற டைமில் ஒரு பொண்ணு வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கு. இந்த SOS ஆப்பை வந்துட்டு இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க, அது உங்களுக்கு சேஃப்டி கொடுக்குங்கிற மாதிரி சொன்னப்போ, மேம் ஒரு வேளை என் ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள்ட்ட கேட்கும்போது, எல்லா டைமும் நாங்கள் அவைலபிளாக இருக்க முடியாது, நீங்கள் வந்துட்டு உங்களோட சேஃப்டிக்கு ஏதாவது ஒன்று வச்சுக்கணும், இந்த மிளகா பொடி அந்த மாதிரி ஏதாவது வச்சுக்கணும்னு சொல்கிறாங்களே. இது நீங்கள் மிளகாப்பொடி, செங்கல், அரசெங்கல் இந்த மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் அருவாமனை, பழைய அருவாமனை இருந்தால் பையில் வச்சுக்கலாம், சின்னதாக கத்தி இருந்தால் வச்சுக்கலாம். இல்லை சீயக்காய் பொடி கூட, மிளகா பொடி இல்லைன்னா சீயக்காய் பொடி இருந்துச்சுன்னா அது கூட இந்த ஒரு பாக்கெட் வாங்கி போட்டு வச்சுட்டிங்கன்னா நல்லது தான். சீரக பொடி, நீங்கள் டபுள் பர்பஸ் பெண்களுக்கு திடீர்னு ஒரு ஃப்ரை பண்ணணும், குழம்பு வைக்கணும்னாலும் டப்புன்னு பேக்கை திறந்தீங்கன்னா கொஞ்சம் சீரகம், இந்த மிளகு தூளை எடுத்து போட்டு வறுத்துக்கலாம், உப்பு போட்டு. இல்லை அவசரத்துக்கு அதை பயன்படுத்திக்கலாம். புரியுதா? பேக்கில் வச்சிட்டிங்க அப்படின்னா அவசரத்துக்கு அந்த மிளகு பொடியை வந்து கண்ணிலையும் தூக்கி போடலாம், குழம்புலையும் தூக்கி போடலாம். அது சூழ்நிலையை பொறுத்து இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து சிங்கப்பெண் படைக்கு அட்வைஸ் பண்ணுறது தான். அது நல்லது தானே, நல்லது தானே அவங்க சொல்கிறாங்க. அதுக்காக அந்த பொண்ணு ஏருக்கு மாறாக செல்ஃபோன் ஆஃப் ஆகிடுச்சின்னு கேட்டுச்சுன்னா அதுக்காக விஜய் வந்து ஆளுக்கு ஒரு செல்ஃபோனை வாங்கி கொடுக்க முடியும்? இல்லை சார்ஜரோட, இல்லை சார்ஜ் போடுறதுக்கு அங்கங்கே சிங்கப்பெண் படைன்னு சொல்லிட்டு போட்டு சார்ஜர் பாயிண்ட்டுன்னு போட்டு போகிற வெளில சார்ஜ் போட்டு போங்கம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஏற்பாடு பண்ண முடியும்? பண்ண முடியாது. பட் வந்து என்னென்னா அவங்களால என்ன முடியுமோ அதை தான் பண்ண முடியும். ஆப் வேணால் டவுன்லோட் பண்ணிக்கங்கம்மா, வச்சுக்கங்கன்னு. அதுக்காக சார்ஜ் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, டிஸ்பிளே போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது, ஏன்னா பேட்ரி இது இப்போ சார்ஜர் தொலைஞ்சி போச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இல்லாமல் வச்சு வீட்டில் வச்சுட்டு வந்துட்டோம்னா என்ன பண்ணுறதுன்னா, இதுக்கெல்லாமல் சிங்கப்பெண் படை ரொம்ப ஓவராக இல்லையாம்மா? அதெல்லாம் யாரும்மா அந்த கேள்வியை கேட்டது? அந்த பொண்ணு யார்? அது காலேஜில் படிக்கக்கூடிய ஒரு பொண்ணு, பெரிய ஆளாக வருமா? அது நிச்சயமாக ஃபியூச்சர் எம்எல்ஏ மினிஸ்டர் ஆகிறதுக்கு வாய்ப்பு சார். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சர் அவர்கள் வந்து சட்டசபையில் இன்னைக்கு வந்துட்டு நிறைய ஸ்பீச் கொடுத்துருக்காரு. பட் அந்த ஸ்பீச்சில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் வந்துட்டு நமக்கு வந்துட்டு ஓட் போட்டது தப்பு அப்படிங்கிற மாதிரி எதிர்கட்சிக்காரவங்க பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதே மாதிரி டெக்னிக்கை பல வருஷமாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய டெக்னிக்ஸ் வந்துருச்சு. இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பேச்சு பேசிகிட்டு இருக்கிறது வந்து நல்லது கிடையாது, எங்களுக்கும் நக்கல் நையாண்டி பேச்சு பேச தெரியும் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் வந்துட்டு ஹார்ஷாக பேசியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார்? இது என்ன எழுதி கொடுத்தது அவர் வந்து பேசியிருக்காருமா, கிடையாது எழுதி கொடுக்காதே கடைசியில் ஒரு ஆக்ஷன் காமிச்சிருக்காரு. பார்த்தீங்களா இல்லையா? இப்படின்னு கடைசியில் அது மட்டும்தான் அவர் அவராக பண்ணது.
அதுவுமே முன்னாள் முதலமைச்சர் ஒரு இடத்துல இப்படி பண்ணனால தான் அதை பார்த்து பண்ணியிருக்காரு. அதுவும் நான் பார்த்து பண்ணாலும் அவராக பண்ணது இது மீதி எல்லாமே எழுதி கொடுத்தது. இதெல்லாம் எழுதி கொடுத்ததை அந்த பேப்பரை வாங்கிட்டு வந்து படிச்சிருக்காரு. பரவாயில்ல, ஓரளவுக்கு முதல் இதில் பதில் சொல்கிறதுலேயே ஒரு அளவுக்கு பேப்பரில் பார்த்து கரெக்டாக படிச்சிட்டாரு. ஸோ அப்படி தான் அதை பார்க்க முடியும். பேப்பரில் படிச்சிருக்காரு. சபாநாயகராக அவருக்கு உறுதுணையாக இருந்து. சார், இந்த மாதிரி நக்கல் நையாண்டி பேச்சு பேசாமல் ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயங்களை பற்றி பேசினா நாங்கள் ஏதாவது விஷயம் பண்ணுவோம். நீங்கள் இந்த மாதிரி தேவையில்லாமல் பேச்சு பேசிட்டு இந்த சோஃபா மாடல் ஆட்சி அப்படிங்கிற விஷயம் எனக்கு புரிப்படவே இல்லை, அதை பற்றி ஏன் பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்ன தான் இது தெரியலையே. அது என்ன சோஃபா கொடுத்தாங்கன்றாங்க எல்லாருக்கும். அதை பிரித்து பார்த்தா உள்ளே என்ன இருக்குன்னு தெரியும்னாங்க. சில கட்சிகள் வந்து வாங்கிட்டு பிரிக்காமே வச்சுருக்காங்கன்றாங்க. சில கட்சிகள் நைட்டோட நைட்டாக அதே மாதிரி இன்னொரு மாடல் சோஃபா வாங்கி முன்னாடி போட்டுட்டு அதை எடுத்துகிட்டு உள்ளே கொண்டு போயிட்டாங்கன்றாங்க. ஸோ இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி சொல்கிறாங்க. அதில் உள்ளே என்ன இருந்ததுன்றது சோஃபா கொடுத்தவங்களுக்கும் வாங்கினவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸோ சிஎம் சார் வந்து பதிலே சொல்ல மாட்டாரு, அமைதியாகவே இருக்காரு. ஒரு 5 நிமிஷம் பேசினதுக்கே கொளத்தூர் அந்த ஆட்டம் ஆடிடுச்சு. இப்போ பேசினா என்னத்தை நான் பேசுறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு இந்த கோர்ட்டு. அது என்ன எப்படி பார்க்குறீங்க? ஆதவர்ஜுனா சொன்னது. விஜய் சாரே சொல்லியிருக்காரு. என்ன சொல்லியிருக்காரு? பேசுனா எப்படி பேசுறது அப்படின்னு இன்னைக்கு சொல்லியிருக்காரு. நேற்று ஆதவர்ஜுனா சொன்னதை பார்த்துட்டு இன்னைக்கு சொல்லியிருக்காரு நினைக்கிறேன். ஸோ அவர் பேசினா 5 நிமிஷம் பேசினதுக்கே குளத்தூர் தாங்கலைன்னா மீதி இடத்துல ஏன் தோத்தார்? அப்போ இவர் பேசின இடத்துல பாதி பிடிக்கிட்டு போயிருக்கேன், அங்கெல்லாம் என்னாச்சு அப்படின்னு கேட்பாங்கல்ல. நம்ம கேட்கல, பொதுமக்கள் கேட்பாங்கல்ல. மொத்தம் 234 தொகுதியில் 108 தானே ஜெயிச்சிங்க, மீதி நீங்கள் பேசின இடத்துல ஏன் பிடிக்கிட்டு போச்சு அப்படின்னு சொல்லணும்ல. அப்படின்னு கேட்டால் என்ன பதில் சொல்லுவார்? ஸோ அதனால் ஏதாவது இது சட்டசபையில் மாறி மாறி ஏதாவது ஒன்று சொல்கிறது தான். மக்களை முட்டாளாக்கிட்டு எதையாவது சொல்லிட்டு இவங்க ஒன்று சொல்லுவாங்க, அவங்க ஒன்று சொல்லுவாங்க, இப்படி மாறி மாறி சொல்லிட்டு. தமிழ் தாய் வாழ்த்தை பாடினதுக்கு அப்புறம் தான் வந்துட்டு நேஷனல் ஆந்தம் பாடியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க எதிர்கட்சிக்காரவங்க அப்படிங்கிற மாதிரி விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவருக்கு இப்போ எழுதி கொடுத்தவர் டாட்டாஸ் எடுத்து எழுதி கொடுத்தாரு. ஏதாவது ஒரு குறை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அதான் குறை சொல்லிட்டு இருந்தா இவர் அந்த பழைய இதை இவர் அதுக்குன்னு ஆள் இருப்பாங்க. ஏன்னா இந்த இடத்துல அவர் தமிழ் தாய் வாழ்த்து ஃபர்ஸ்ட் பாடிட்டு அதுக்கப்புறமா நேஷனல் ஆந்தம் பாடினது தமிழர்களுக்கு வந்துட்டு மரியாதை செலுத்துற மாதிரியும் இந்த தமிழ் லாங்குவேஜ்க்கு வந்துட்டு வேல்யூ கொடுக்குற மாதிரி தான் பண்ணியிருக்கோம். அதையுமே குறையா பேசிட்டு இருக்காங்க. அது சொல்லும் போது நோட் திஸ் பாயிண்ட் ஒரு ஆனருங்கிற மாதிரி அது ஒரு ஃபிலிமிஷா இருந்துச்சு. அந்த இதில் நோட் திஸ் அந்த ஃபிலிமிஷாக தான் இருக்குது. அவர் கருப்பு கோட்டு போட்டுருக்கதே வக்கீல் மாதிரி தானே இருக்கார். கோர்ட்டில் போய் வாதாடுற மாதிரி தான் இருக்கார். வக்கீல்கள் தான் கருப்பு கோட்டு போடுவாங்க. இவர் அதே கருப்பு கோட்டு போட்டு அப்போ அந்த லாங்குவேஜ் வருது அவருக்கு. வக்கீல் மாதிரி பேசியிருக்காரு. இதில் என்ன இருக்குது? இது வந்து என்னென்னா இந்த ஆகாவளித்தனமான பேச்சுகள் இதெல்லாம் தேவையில்லாது. பதில் சொன்னோமா நேரடியாக அவங்க கேள்வி பண்ணால் பண்ணிட்டு போகிறாங்க. அதுக்கு பதில் சொல்லாமல் இவர் ஆக்கப்பூர்வமாக இருக்க வேண்டியது. இவர் எதுக்கு அதுக்கு பதில் சொல்லி மாறி மாறி இருக்கிறவனை லூஸ் ஆகிட்டு இருக்காங்கன்றதுல இவர் ஒரு பதிலை சொல்கிறாரு, எதிர்கட்சிக்காரர் ஒருத்தர் கேள்வியை கேட்குறாரு. இதெல்லாம் மக்களுக்கு தேவையில்லாத ஆணி. இந்த தேவையில்லாத ஆணியை யார் பிடுங்கினாலும் வேஸ்ட்டு தான். அது பாட்டு தேவையில்லாத ஆணி அது பாட்டுக்கு இருந்து அந்த ஆணியை ஏன் பிடிக்கிட்டுருக்கீங்க? நீங்கள் பாசிட்டிவாக பண்ணணும்னா நீங்கள் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியது தானே. அவர் சைலண்டாக சில விஷயம் பாசிட்டிவாக பண்ணாலும் வாயவே திறக்க மாட்டார் சிஎம் சார். இவ்வளோ பிரச்சனை நடக்குதுங்கிறாங்க, பேசுனா இந்த மாதிரி பேசுகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? இல்லை, அது அவர் இஷ்டம் தானே. அது வாயை திறக்கலான்னு 4 பேர் ஏதாவது சொன்னாங்கன்றக்கா இது பண்ண முடியுமா? அவங்க இஷ்டத்தை தான் அவங்க செயல்பட முடியும். அக்கா வாயவே திறக்க மாட்டார்ன்ற இப்போ வாயை திறந்து எதையாவது ஒன்று பேசினா மாட்டிடுவோன்னு தான் அவர் வாயை திறக்கிறது இல்லை. இப்போ வாயை திறந்தாலும் பிரச்சனை வருதுங்கும் போது என்ன பண்ணுறது? பேசாமல் இருக்கிறதே நல்லதுன்னு போக வேண்டியதான். அவர் விஜய் அவர்களும் அவரோட கட்சியும் அவமானப்படுத்துறதுக்காக தான் அந்த எதிர்கட்சியோட அந்த பாலிட்டிக்கல் சீனியாரிட்டியை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அவங்களை அவமானப்படுத்துறது தான் இதை யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காங்க. இது என்ன அவமானம்னா அவமானன்ற வார்த்தைக்கு என்ன? அவமானன்றது ஒரு கேவலமான வார்த்தை. அவமானம் இதெல்லாம் அவமானமா? எது பண்ணாலும் குறை சொல்லிட்டே இருக்காங்களே, அதுக்கு தான் அவமானப்படுத்திட்டே இருக்காங்கன்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்லை, எது படுத்தாலும் குறை சொல்லிட்டு இருக்காங்கன்னா அவர் செய்யறது தானே சொல்றாங்க, குறையா சொல்லலை. இந்த ஒரு மாதம் மட்டும் 200 கற்பழிப்புகள் நடந்திருக்குன்னு இது வந்து குறையா சொல்றதா? நடந்திருக்காது சொல்றாங்க. நடந்திருக்க சொல்றதுன்னா அதுக்கு அவமானமா இருக்குன்னா அவர் பதவி விலகிட்டு தான் போகணும். அதுக்கு என்ன பண்ண முடியும்? இதுக்கு இடையில வந்து உதயநிதி அவர்கள் வந்து ஈவில் அப்படின்னு யூஸ் பண்ணிருக்காங்க. ஈவில்ன்ற வந்து டெவில் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் அதெல்லாம் எல்லாமே மாறி மாறி ஒருத்தர் சொரிஞ்சு மக்களை முட்டாளாக்கிட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் எவன் கேட்டான்? அதான் தேவையாது. அப்போ இவர் ஈவில் அவர் டெவில், அப்போ 2 பேருமே வேஸ்ட்டுன்னு தான் அர்த்தம். இன்னும் எவில்னு அவர் சொல்கிறது உண்மை, இவர் டெவில்னு சொல்கிறது உண்மைன்னா அப்போ 2மே வேஸ்ட்டு தானே. அது எதுக்கு இவர் சொல்லணும்? மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்கன்ற மாதிரி தான் வடிவேல் காமெடியில் வரும்ல, 2 நல்லவங்க மாறி மாறி உண்மையை சொல்லிக்கிறாங்க. இதில் யார் மேகலை யாருக்கு மாலையை போட போகுது அப்படின்றது தான் இனிமேல் வெயிட் பண்ணி நம்ம பார்க்கணும். ஏன்னா இன்னும் நிறைய உண்மைகளை சொல்லுவாங்க மாறி மாறி, புரியுதா?
சொல்லும்போது கடைசியில் அந்த தமிழ்நாட்டு மேகலைகள் யாருக்கு மாலை போட போகுதுன்றது அடுத்த எம்பி எலெக்ஷனில். நலன் திட்டத்தை பத்தி பேசியிருந்திருக்காரு இல்லையா, நிறைய கொண்டு வர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2500 ரூபாய் வந்துட்டு மகளிர் இதுக்கு போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நிறைய ஃபெசிலிட்டிஸ் கொண்டு வரோம் அப்படின்னு அதெல்லாம் பேசப்பட்டுட்டு தான் இருக்கே தவிர்த்து அது வர மாட்டேங்குதே. எப்போ வரும் ஆக்ஷன்? அதை வரும்னு அவர் சொல்லவே இல்லையம்மா. கொண்டு வருவோன்னு தானே சொன்னார். அதான் சார், அதை எப்போ அமல்படுத்த போறாங்க? எப்பன்னு சொன்னார் அவர் உங்கள்கிட்ட? எப்பன்னு சொல்லல. அதனால் கொண்டு வருவார். வெயிட் பண்ணுங்க, ஒரு 2-3 வருஷத்தில் இருந்தாங்கன்னா கொண்டு வருவார். உடனே நீங்கள் கேட்டிங்கன்னா எப்படி இருக்கு? அவர் டேட் சொன்னாரா? இந்த டேட்டில் நாங்கள் ஜெயிச்சோம்னா கொண்டாருன்னு சொன்னாரா? இந்த டேட்டில் உங்களுக்கு 2500 போடுறேன்னு சொன்னாரா? ஜெயிச்சா 2500 போடுறேன்னு, அவ்வளோதான். அது எப்போ போடுவாங்களோ அவங்கள்ட்ட பணம் வரும்போது போடுவாங்க. எப்போ பணம் வரும்னு கேட்டிங்கன்னா வரும்போது வரும்னுவாங்க. சார் வரும்போது உங்களுக்கு 2500 போடுவாங்க. அரசியல் சார்ந்த பல்வேறு விஷயங்களை பத்தி பகிர்ந்து கொண்டதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். வணக்கம். தேங்க்யூ.